அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அறிவுக்கரசி சொன்னதெல்லாம் கேட்டு டென்ஷனான ஈஸ்வரி மேலே போய் தர்ஷன்கிட்ட பேசுகிறாங்க. நீ அந்த ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே அன்புக்கரசி வேலை செய்கிறான்னு தெரிஞ்சதும் நீ அந்த வேலையை விட்டு வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ அங்கே அன்புக்கரசியை பார்த்தது பேசுனதெல்லாம் எங்ககிட்டேருந்து மறைச்ச வரைக்கும் பரவாயில்லை, ஏன் பார்கவி கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்கவி பேசுனது எல்லாமே உண்மை தான், அதனால தான் அவகிட்ட என்னால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ போய் நீ அன்புக்கரசியை சமாதானப்படுத்தி அனுப்ப முடிஞ்சால் அனுப்பு, இல்லை நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலும் அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீக்கிரமே நீ முடிவெடு, இல்லைனா அது உனக்கு தான் பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அன்புக்கரசி ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் திருச்சிக்கு போய் ஒரே ரூமில் இருந்தப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க தர்ஷனுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. தர்ஷன் எந்த தப்பும் பண்ணல, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜனனியும் சக்தியும் போய் அட்வொகேட் சாருபாலாவை பார்க்குறாங்க. ஆதி குணசேகரன் வீட்டில் நம்ம கூட நிற்கக்கூடிய ஒரே ஆள் தர்ஷினி தான், அவங்க வந்து கோர்ட்டில் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால ஜனனி வந்து தர்ஷினி கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஆனால் ஆதி குணசேகரனும் கதிரும் தடுக்கிறாங்க, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தர்ஷினி சொல்கிறாங்க, இந்த கேஸில் நானும் ஒரு சாட்சி தான், நான் கண்டிப்பாக போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் நடக்குமா, தர்ஷினி போய் ஆதி குணசேகரனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.